சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ மேல இருந்த நம்பிக்கையை சேர்த்து அப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. மாமா மாமா மனசு விட்டுறாதீங்க மாமா. அப்பெல்லாம் இல்ல மாமா. அவன் 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 ஏதோ வயசு குளறல ஏதோ தெரியாம பண்ணிட்டான் மாமா. நீங்க மனசு விட்டுறாதீங்க மாமா. இல்லடா, அவன் ஏன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தானாடா. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பொண்ணை பார்த்தேன் இல்ல, தாலி கட்டுற நேரத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன எதிரியா நினைக்கிறவன் பொண்ணை கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்திட்டானேடா. ப்ளீஸ் மாமா அழுகாதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. நான் செஞ்ச ஒரு பாவத்துக்கு தான் இத்தனை வருஷத்துக்கு மாமா மாமா அழுகாதீங்க மாமா. அவனுக்கு எதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வலி என்னன்னு அவனுக்கு தெரியும்டா. சரிதான். அப்படி இருக்கும் போது அவன் ஏன்டா சிதம்பரம் பொண்ண கல்யாணம் பண்ணான். அன்னைக்கு ஊருக்காரங்க முன்னாடி கூட நான் பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்ல. அன்னைக்கு அவனை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா. என் மக என் மேல மரியாதை வச்சிருக்கா, அதை காப்பாத்துவா, என்ன தலை நிமிர வைப்பான்னு நினைச்சு கர்வமா இருந்தேன்டா. அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்பட வச்சுட்டு அவன் சந்தோஷம் தான் முக்கியம் என்ன தொடச்சு தூக்கி போட்டுட்டான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. மாமா ப்ளீஸ் மாமா மனசு விட்டுறாதீங்க மாமா. மாமா சொல்லுக்கா. ஏண்டா இது வரைக்கும் நான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா தானடா இருந்தேன். என்னைக்காவது அவனுக்கு பிடிக்காத செஞ்சிருக்கேன். அவனுக்கு என்னென்ன பிடிக்கணும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். கரெக்ட் தான் மாமா. மாமா 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 நீங்க அழுகாதீங்க மாமா. மாமா மாமா சொன்னா கேளு. அன்னைக்கு அவன் தேவியை தூக்கிட்டு வந்தான்னு சொன்னப்ப கூட நான் உன்னை நம்பலடா. அவனை தானடா நம்பினேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேரை அவன் கடை போர்ட்ல எழுதி வச்சான்னு சொன்ன. அப்ப கூட என் மகன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு அவனை விட்டு கொடுக்காம பேசி உன்னை எடுத்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சு மாமா. மாமா மாமா என்னைத்தானே மாமா என்னைத்தானே மாமா திட்டிய அதெல்லாம் நான் மறந்துட்டேன் மாமா. ஐயோ ஐயோ லூசு பையன் பண்ணிட்டு. ஐயோ உனக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்ல மாமா. மாமா அவனும் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன் மாமா. அவன் ஏதோ தெரியாம பட்டான் மாமா. ஐயோ ஏங்க இப்படி உடைஞ்சு போய் பேசுறீங்க. ஊர் உலகத்துல எல்லாரும் பண்றது தானே அவனும் பண்ணி தொலைச்சிட்டான். என்ன கஸ்தூரி பேசுற? ஊர்ல வளர்ற பசங்க மாதிரியா நான் அவனை வளர்த்தேன். அவன் சின்ன குழந்தையா இருக்கும் போது என் பையனை எனக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்கன்னு யோசிச்சு அவனை பாசமா பார்த்துக்க ஒரு நல்ல சம்மதத்தை தேடி பிடிச்சு. ஆனா அவனுக்கு அந்த தேவையை தான் பிடிச்சிருக்கு. சரி சரி சரி, அவன் விருப்பாதானா அவன் விருப்பப்படிய வாழ்ட்டாமா. மாமா என்ன பண்றிய? என்ன என்னாலதான் இனி ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. போற வரவெல்லாம் என்ன பார்த்து ஏளனமா பேசுவான். அத கூட நான் தாங்கிப்பேன் கஸ்தூரி. ஆனா என்ன நம்பி ஒரு நல்ல மனுஷன் பொண்ணு கொடுக்க வந்தா பாரு, அந்த மனுஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? என்னங்க அது அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க போயிட்டீங்களேங்க, அப்புறம் என்னங்க? மன்னிப்பு கேட்டாலும் என்னால பட்ட அசிங்கத்தை அவ்வளவு சாதாரணமா தொடச்சிட முடியாது கஸ்தூரி. பொண்ணை பெற்றவங்க இருக்காங்களே, அவங்க பாவம். அவங்க அசிங்கமும் வேதனையும் நம்மளை விட அதிகமா இருக்கும். அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். பையனை பெத்த நானே மனசு நொந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பெத்தவர் அவர் எப்படி மனசு உடைச்சு போயிருப்பாரு? அது எல்லாம் சரியாயிருமா கஸ்தூரி? தெரிஞ்சுக்க கேக்குறேன், நம்ம பையனை நான் ஒழுங்கா வளர்க்கலையா? ஐயோ, நீங்க ஒழுங்கா தாங்க வளர்த்தீங்க. அவன் தாங்க உங்க அருமை தெரிஞ்சுக்காம பொறுக்கியா வளர்ந்திருக்கான். அவன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் ஊரு என்னதானே குத்த சொல்லும். அவங்கள விடுங்க மாமா, பாத்துக்கலாம் மாமா. நீ
பெத்த என்ன குத்தம் சொல்லாமலா ஒரு ஊதாரி பையனை பெத்துட்டியேன்னு என்னதாங்க ஊர் எகத்தாளமா பேசும். அதுக்காக அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்னங்க இருக்கு? அவனுக்கு அந்த பொண்ணுதான் முக்கியம்னு போயிட்டான்ல, விடுங்க, விட்டு தொலைங்க. இந்த மாதிரி போனதுங்கெல்லாம் உருப்படாம தான் போயிருக்கு. என்ன பேசுற? வாயால சொல்லாத, அவன் நல்லா இருக்கட்டும். பெத்தவங்களை தவிக்க விட்டவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். விட்டு அக்கா அக்கா பேச விடு, கணேசை பத்தி பேச விடு. அவனை விட்டு தள்ளுங்க. நம்மளுக்கு மாமா தான் முக்கியம். மாமா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, அவனை மறந்துருங்க. எப்படிடா எப்படிடா மறக்க முடியும்? பிள்ளைங்க தான்டா பெத்தவங்களை மறப்பாங்க. பெத்தவங்க என்னைக்கு பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. எப்படிடா நான் உன்னை மறப்பேன்? என் புள்ளடா. இல்ல சரியா வளர்க்கலையாடி? மாமா இது என்ன மாமா இப்படி ஏங்க நீங்க சரியாதாங்க வளர்த்தீங்க. ஏன் ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. எல்லாம் சரியா இருக்கு. அப்புறம் ஏண்டி இப்படி பண்ண? மாமா நமக்கு நேரம் தெரியல மாமா, அதான் இப்பெல்லாம் நடக்குது மாமா. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். என் பையன். ஐயோ மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் போல இருக்கும், எனக்கு ஏதோ பயமா இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் பேசாம இரு. வாங்க மாமா, நம்ம தோட்டத்துக்கு இங்க வேணாம் மாமா. மாமா இது சரியில்லை மாமா, வாங்க மாமா. சொல்லுங்க மாமா, வாங்க மாமா. மாமா வாங்க மாமா, வேணாம் மாமாங்க, வாங்க மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா, வாங்க மாமா. மாமா விடுங்க மாமா. ஐயோ மாமா, ஊர் முன்னாடி எப்படி ஐயோ அது கெட்ட கிழவராச்சும் மறந்துருங்க. வாங்க வாங்க மாமா. மாமா வாங்க மாமா, கொஞ்சம் பாத்துக்கோ. நான் பாத்து வாங்க சரி மாமா, வாங்க மாமா. வாங்க மாமா. இரு நான் பாத்து